சாம்பியன்ஸ் இன்னைக்கு 15 days சேலஞ்சில் 5வது நாள்ல இருக்கும். 4th day கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ நமக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிற இந்த சாப்டர் 2 வந்து பார்த்தோம்னா அடுத்த கட்ட முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் விச் மீன் டே 4ல பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ஹார்டான ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா இந்த இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுல நமக்கு ரெசிஸ்டருடைய காம்பினேஷன் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்ச ஒரு கான்செப்ட் தான். ஈவன் 9th கூட நம்ம படிச்சிருக்கோம். இந்த இடத்துல காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல குறிப்பா நம்ம சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது ரைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கரண்ட் வந்து சேமா இருக்கும். பேரலல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். அது ரெசிஸ்டரா இருந்தாலும் சரி, கெப்பாசிட்டரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வோல்டேஜ் சேம் தான். இல்லைன்னா இங்க சீரீஸ்ல ஐ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கா, அப்போ சீரீஸ்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும். கெப்பாசிட்டர்ல நம்ம சார்ஜ் அப்படின்னு எடுக்க போறோம், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து சேமா இருக்கு. சார்ஜ் இஸ் நத்திங் பட் கரண்ட் தானே. அப்போ சீரீஸ்ல கரண்ட் சேமா இருக்கும், அவ்வளவுதான். கரண்ட் எஸ் சேம், கரண்ட் சேம், முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு சீரீஸ் அண்ட் பேரலல். இப்போ சீரீஸ் அண்ட் பேரலல் நமக்கு தெரியும். R is equal to R1 plus R2 plus R3. பேரலல் சொல்லும்போது 1/R1 equal to 1/R1 1/R2 1/R3 பேரலல். அண்ட் அதே மாதிரி அந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம டிபெண்ட் அப்பான் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கான்செப்டுவல் திங்க நமக்கு பேசியிருப்பாங்க. அதுல குறிப்பா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஒரு 3 which mean மெட்டீரியல் வந்து ஒரு 3 விதத்துல நம்ம சொல்லியிருப்போம். கெப்பாசிட்டர், சாரி, கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் அப்படின்னு. இப்போ இந்த கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர் நமக்கு தெரியும் ஃப்ரீ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்சுலேட்டர் செமிகண்டக்டர்ல கம்மியா இருக்கும், இன்சுலேட்டர்ல ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு. இப்போ இது எல்லாமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கண்டக்டர்ல அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ் மோர். ஆல்ரெடி ஒரு 1000 இருக்கு அப்படின்னா ஒரு 10,000க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிகாஸ் எனக்கு கொலிஷன்ஸ் அதிகமாகிறதுனால இல்லையா. ஒரு ரூம்ல வந்து 100 பேர் இருக்கிற ரூம்ல வந்து ஒரு 10,000 பேர் போட்டா யாராலையும் மூவ் பண்ண முடியாது இல்ல. அதுதான் அந்த கண்டக்டர். அப்போ கண்டக்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்சுலேட்டரா மாறிடுது. வேற இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டக்டரை மாறிடுது. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆர்டி. ஆர்டி இஸ் நத்திங் பட் R0 பிளஸ் R0 ஆல்ஃபா டெல்டா டி, டெல்டா டி. ஓகே, R0. ஸோ R0ன்றது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், இனிஷியல் டெம்பரேச்சர்ல இருக்கிற இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஆர்டின்றது ஃபைனல் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ஃபான்றது கோஎஃபிஷியன்ட் அண்ட் தென் டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் அண்ட் இனிஷியல். ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஎம்எஃப் அப்படின்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுலயும் வந்து குறிப்பா வந்து பார்த்தோன்னா இந்த செல் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இஎம்எஃப் விச் இஸ் நத்திங் பட் ஐஆர் பிளஸ் ஐஆர் அப்படின்னு சொல்லி. இது என்னது? வோல்டேஜ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப். அப்போ அதுதான் வந்து எனக்கு டோட்டல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கேற்ற மாதிரி நமக்கு கரண்ட் வேணா கரண்ட்டை மாற்றிக்கலாம், இன்டர்னல் வேணா இன்டர்னல், எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல், இஎம்எஃப் வேணா இஎம்எஃப். ஸோ வி கேன் சிம்பிளி சே அப்போ என்னுடைய கரண்ட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? இஎம்எஃப் பை ஆர் பிளஸ் ஆர். இது ஜென்ரல் நம்ம சொல்றது வி பை ஆர் தான். எனக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கிறதுனால ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல செல் அப்படின்னு நம்ம குறிப்பாக பேசும்போது 2 காம்பினேஷன் மறுபடியும் we are talking about செல், சீரிஸ் அண்ட் பேரலல். செல் சீரிஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்? சீரிஸ் அப்படின்னா கரண்ட் சேம், பேரலல் அப்படின்னா வோல்டேஜ் சேமா இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல் நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ பேட்டரி. அப்போ செல் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு கரண்ட் சேமா இருக்கு. அப்போ I equal to EMF by R, வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் தான் நம்ம சொல்ல போறோம். அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ EMF அப்படின்னு வரும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து n டைம்ஸ் ஆஃப் ஆர்னு வரும். இது பேரலல் காம்பினேஷன் சொல்லும்போது வோல்டேஜ் சேம், அப்போ வெறும் EMF தான். எனக்கு இன்டர்னல் மட்டும் R by N வரும். ஏன்னா எனக்கு வந்து 1/R 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 R by N இன்வெர்ஸ் பண்ணும்போது அண்ட் தென் கேபிட்டல் R. ஸோ அதை நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கும்போது NR டிவைடட் பை கேபிட்டல் NR, ரைட்டா? கேபிட்டல் R டைம்ஸ் N பிளஸ் ஸ்மால் r அப்படின்னு வரும். இதுல வந்து எனக்கு வந்து சீரிஸ் அண்ட் பேரலல்ல வந்து நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அந்த இடத்துல எனக்கு கரண்ட்டுடைய அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். சீரிஸ் அண்ட் பேரலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். சீரிஸ்ல ஒரு மாதிரி இருக்கிறது, பேரலல்ல இன்னொரு மாதிரி இருக்கும், வைஸ் வர்சா மாதிரி.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் பை டைம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனர்ஜி பை டைம் சொல்லலாம். அது என்னது, விஐடி பை டைம். அப்போ டிடி கேன்சல் ஆகிட்டு விஐன்னு இருக்கும். அப்போ பவரை விஐ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இது நமக்கு வந்து இருக்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம் தான். அப்போ பவரை வந்து நம்ம டபிள்யூ பை டி, அப்போ ஒர்க் டன் அப்படின்றது விஐடின்னு சொல்லலாம், இல்லை பவர் இன்டு டைம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பொதுவாக பவர் லாஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் லாஸ், பவர் டெசிபேட்டட் அப்படின்னா நமக்கு பவர் அப்படின்றது வந்து ஐ ஸ்கொயர் ஆர். இதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் எல்லா இடத்தையும் பயன்படுத்துவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் டெசிபேஷன், பவர் லாஸ் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்தணும், ஐ ஸ்கொயர் ஆர். அது பவரை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து இந்த கேசிஎல் அண்ட் கேவிஎல், கிர்ச்சாஃப்ஸினுடைய முக்கியமான ரூல் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும், விச் மீன் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும். ஆஃப்கோர்ஸ் கரண்ட் அப்படின்றது கரண்ட் ரூல் இல்லை ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன் அப்படின்னு. கேவிஎல் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு லூப் தான். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். இந்த இடத்துல சைன் கன்வென்ஷன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கரண்ட் உள்ள வருது பாசிட்டிவ், கரண்ட் வெளியே போறது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், விச் இஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ லூப் ரூல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கரண்ட் டைரக்ஷனும் லூப் டைரக்ஷனும் சேமா இருந்தா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திருப்போம். கரண்ட் டைரக்ஷனும் லூப் டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருந்தா நெகட்டிவ்னு எடுத்திருப்போம். அப்போ இஎம்எஃப் ஆஃப் த செல் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுதுன்னா நெகட்டிவ்னு எடுத்திருப்போம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுதுன்னா பாசிட்டிவ்னு எடுத்திருப்போம் அதனுடைய டைரக்ஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு லூப் ரூலுக்கும் கரண்ட் ரூலுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு, மீட்டர் பிரிட்ஜ் இருக்கு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த சேலஞ்சிங்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டே 5க்கான சேலஞ்சஸ், ரெசிஸ்டருடைய காம்பினேஷன், ரெசிஸ்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் எப்படி பிஹேவ் பண்ண போது, இஎம்எஃப் அப்படின்னா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஃபாலோட் பை யுவர் கேவிஎல் அண்ட் கேசிஎல். இன்னைக்கு சேலஞ்சை முடிச்சிருங்க, மறக்காம அடுத்த சேலஞ்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.